வணக்கம் மக்களே! இது உங்கள் தென்றல் புக். இன்னைக்கு நம்ம தென்றல் புக்ல பார்க்க போறது வாழைக்காய் வறுவல் ரெசிபி தாங்க. வாழைக்காய் வறுவல் ரெசிபி சீக்கிரமா சட்டுன்னு செய்யணும்னா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாங்க. வாழைக்காவ மேலேயும் கீழயும் கட் பண்ணிட்டு தோல் நீக்கி வச்சுக்கலாங்க. இன்னைக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவுமே நம்ம தோல் சீவி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஸ்பைசியாவும், டேஸ்டியாவும் இருக்குங்க. காலையில ஹரிபரி டைம்ல இத ட்ரை பண்ணலாம். சட்டுன்னு ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடும். 2 வாழைக்காவும் இப்போ நம்ம தோல் சீவியாச்சு. இத ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த லெவல் திக்னஸ் இருந்தா போதுங்க. வேகறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். 2 வாழைக்காவும் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்லைஸ் பண்ண வாழைக்காவ இப்போ வேற பாத்திரத்துக்கு மாத்திரலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பாதி அளவு உப்பு மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன்னா மீன் வறுவல் மசாலா ஆட் பண்ண போறோம். அந்த மசாலாலயும் உப்பு இருக்கும். அதனால பாதி அளவு மட்டும் இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீன் வறுவல் மசாலா உள்ள போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் தூவிக்கலாம். இது வாழைக்காய் வறுவல் கொஞ்சம் மொறுமொறுப்பா வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த அரிசி மாவு எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1லேருந்து 1 1/2 கரண்டி அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிருங்க. இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வாழைக்காய்க்குள்ளேயும் நல்லா மசாலா இறங்கியிருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இப்போ தான் அப்பளம் பொரிச்சுன்றதுனால அந்த எண்ணெயிலேயே நான் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். என்கிட்ட இருக்க வாழைக்காய் 3 டைம்ஸ் நான் போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விடுங்க. காலையில் சமைச்சிட்டு இருக்கப்பயே அடுத்த சைட் டிஷ் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் இதை செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி சிம்பிளான அண்ட் ஈஸியான ரெசிபிக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எல்லா வாழைக்காவும் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. நான் எல்லா வாழைக்காவும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் இதை வந்து புட்டு காட்டுறேன். எவ்வளோ தூரம் நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.